ஆஸ்ட்ரோவெட்டின் மிதுன ராசி நேயர்களே வணக்கம். மிதுன லக்னக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 15ஆம் தேதி மே மாதம் 2025 தொடங்கி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வரை நடக்கப் போகிறது. குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா சப்தமாதிபதி, 7ஆம் வீட்டிற்கு அதிபதி, கர்மத்தை அதாவது ஒரு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு அதிபதி. அந்த குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடம் சொல்கிறக்கூடிய சந்தான பாக்கியம் அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் இடம் சப்தமஸ்தானம், எதிராளிகள், முக்கியமாக எதிராளிகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், இந்த இடத்தை பார்வையிடுகிறார். அதே நேரம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், நம்மளுடைய ஜீவனஸ்தானம், இதை அவர் பார்வையிடுகிறார். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேது பகவானும் இன்னொரு இரு நாளில் குரு பகவானை பார்வையிடுவார். அப்போது குரு அப்படின்னு சொல்கிறவர் லோக குரு, நமக்கு புத்தியையும் நமக்கு ஒரு கீர்த்தியையும் கொடுப்பதற்கான ஒருவர். அவர் பாதகாதிபதிங்கிறத ஒரு சைடில் வச்சுருங்க. அப்போ பாதகத்தையே தான் செய்யணுமா? இல்லை. அவருடைய பார்வைக்கு வலிமை இருக்கிறது. அவர் பார்க்கின்ற இடங்கள் பொன்னாய் விளையும். அதெல்லாம் இருந்தாலும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்கள், அதாவது இந்த 3 பரம்பரையில் பிறந்தவர்கள் செய்த பாக்கியங்கள் உங்களுக்கு சேரும். அந்த பாக்கியத்தின் மூலமாக வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அந்த வாழ்வில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் மூலமாக உங்களுக்கு சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கும். சிலர் பார்த்திங்கன்னா பழைய இடங்கள், தாத்தா, பெரிய தாத்தா, இவங்களுடைய சொத்துக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அது வரும். சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக கொஞ்சம் கூட லாங்குவேஜஸ் படிக்கணும் அல்லது இன்னும் கொஞ்சம் கூட ஆன்மீக விஷயத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் மனசில் வச்சுருப்பாங்க, அது கிடைக்கும். அந்த பாக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப யோசித்து தலைவலிகளும் வரும். அப்போது கவனமாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்? சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இயல்பான சுபாவம், இந்த மிதுன லக்னக்காரர்களுடைய இயல்பான சுபாவம் அப்படின்னு சொன்னால், எது நடக்குதோ நடக்கட்டும், எல்லாம் நடக்கிறபடி தான் நடக்கும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. அப்போது உங்களுடைய முயற்சிகள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எண்ணங்களால் தோய்வடையும். சில நேரத்தில் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா படிக்கணுங்கிற ஆசை, எக்ஸாமில் போய் உட்காரும் பொழுது எல்லாம் நம்மளுக்கு தெரியுங்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ட்டு, இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸு, ஈகோ, இது ரெண்டும் உங்ககிட்ட சேர்ந்துடும். அதனால் மாணவர்கள் இந்த ஈகோவையும் ஓவர் கான்ஃபிடென்ஸையும் விட்டுட்டு படிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வமாக படித்து கொஞ்சம் ஞாபக சக்தியெல்லாம் இருக்குது, ஞாபக சக்தி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப யோசிக்கிறதுனால வர தலைவலிகள் தான் அந்த ஞாபக சக்தியை இல்லாமல் செய்கிறது, மறதிக்கு காரணம். அதே நேரத்தில் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சது யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு சின்ன ஈகோ, ஒரு மமதை, வித்யா கர்வம், இது சேர்ந்துடும். அதை விட்டுருங்க. டீச்சருக்கு மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்கு தொழிலில் கற்றுக் கொடுத்த குரு இருப்பாங்க, நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த வேலையை கற்றுக் கொடுத்த ஒரு குரு இருப்பாங்க, அந்த குருவுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தணும். இந்த ஈகோங்கிறத விட்டுட்டு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் திகழும். அப்போது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும்.
திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி, புதிய வரன் அமையும், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். புது திருமணங்களெல்லாம் நிச்சயமாகும் பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்தை ராகு பகவானும் பார்க்கிறார், சனீஸ்வர பகவானும் பார்க்கிறார். அப்போது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மோதல்கள் உண்டு, ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் உண்டு. அவ்வாறு இருக்கும் பொழுது விட்டு கொடுத்து போகணும். இங்கே தான் திருப்பியும் சொல்ல வரேன், ஈகோ வரக்கூடாது. அந்த தலகணம் வந்துச்சுன்னா இங்கே பிரச்சனைகள் எழும். அப்போ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த காம்ப்ரமைஸ் ஆகி போகும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும்ங்கிறத மனசில் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது குழந்தை சந்தான பாக்கியம், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், அங்கே ராகு பகவான் இருக்கிறார். வித்து நன்றாக வருவதற்கான வழிகள் இருக்கு. திருமணமாக போகுது, அந்த திருமணமாகி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல சந்தான பாக்கியங்கள் கிடைப்பதற்கான பாக்கியங்களும் இருக்குது. அப்போது இந்த சில நேரங்களில் இந்த மனதில் தோன்றக்கூடிய சில எண்ணங்கள், அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி அமைதியான முறையில் யோசித்தா நல்ல வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி உண்டு. காதல் கைகூடும், புதிய காதல் மலரும். மிக முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டு கட்டுறது, அதே மாதிரி யாராவது வந்து அப்படியே அழுது கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 1000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அழுது கேட்பாங்க. கொடுத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க, திரும்பி வராது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இவங்க என்ன செய்வாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. யாராவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி 10,000 ரூபா கொடுத்தா 5 மாதத்தில் 1,00,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் போய் கட்டி ஏமாந்துருவீங்க. அப்படிங்கிறத உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு நீங்கள் அழகாக சொல்லணும். அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஷேர் மார்க்கெட்டுகள் முன்னேற்றத்தை கொடுக்கும், அது கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும். நீண்ட நாளைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வளர்ச்சி உங்களுடைய செல்வ சேமிப்புக்கு வழிகாட்டுதலாக அமையும். அப்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வை இருக்குது, இருந்தாலும் தடைகள் இருக்குது, தடைகள் உண்டாகும். நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்தாலும், எந்த ஒரு தொழிலில் நீங்கள் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், இல்லை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் முதல்ல தடங்கல்கள் வரும். கவலைப்படாதீங்க, அட்வைஸ் வாங்கிக்கோங்க. அட்வைஸ் வாங்கிக்கிட்டு செய்யுங்க. யார்கிட்ட அட்வைஸ்? உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட அட்வைஸ் வாங்குங்க. உங்களுக்கு அந்த பாடம் கற்றுக் கொடுத்த குருக்கிட்ட அட்வைஸ் வாங்குங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணவங்கக்கிட்ட அட்வைஸ் வாங்குங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா டென்ஷன், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், இது மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் பொழுது தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை ஏமாறுவீங்கன்னு நான் முதல்லையே சொல்லிட்டோம். எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் முதல்லையே சொல்லிட்டோம். ஏன்னா உங்களுடைய எதிராளிகள் ரொம்ப புத்திசாலிகள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஜோதிடரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள அணுகி அவங்கக்கிட்டேருந்து சரியான விதத்தில் அட்வைஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் செஞ்சால் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, உங்களுடைய எதிராளிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியோ, ஒரு நல்ல பெரியவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு செய்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது. எல்லா விஷயத்திலையுமே நடக்கிறது படி தான் நடக்கும்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ அதில் நாம் கொஞ்சமாவது நம்மளும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம். அந்த மாற்றத்திற்கு முதல் படிக்கட்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையட்டும். எல்லா விதமான வளமும் நலமும் உங்களை வந்து சேர ஆஸ்ட்ரோவிட்டின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.